ஜான்வரி என்னதான் வந்து கொஞ்சம் சுமாரா போனாலும், புக் ஃபேர் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்ததுனால, அந்த மந்த்துக்கு நான் 6 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் குடுக்குறேன். ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம ஜான்வரில என்னென்ன புக்ஸ் படிச்சேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த கயிறு இந்த புக்க சொல்லலாம். இது வந்து நான் அஃப்கோர்ஸ் புக் ஃபேர்ல வாங்கியிருந்தேன். வாங்கி வந்த உடனே இத வந்து படிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ குட்டியா இருந்தது. என்னதான் இந்த புக்குக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது குழந்தைங்களுக்கு மத்தியில இந்த ஜாதி அப்படிங்கிற விஷம் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது. அத பத்தி பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்துட்டு துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்ட்டு கீதா இளங்கோவன் அவங்க எழுதின புக் படிச்சேன். பெண்களுக்கு சுத்தி என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அவங்கள அப்படின்ட்டு நிறைய நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு தான். துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு நிறைய மீம்ஸ்ல வந்து பார்த்துருப்போம். நமக்கு எவ்வளோ கடுப்பாயிருக்கும். உண்மையிலே இப்போ ஒரு பெண்களோட வலியை பற்றி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை பற்றின புரிதலுக்காக இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 3 விமென் பை லிசா டாடியோ. இந்த புக் வந்து நான் படித்தேன். ரொம்ப நாள் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கதைன்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது கதை கிடையாது. உண்மையிலேயே ஒரு 3 பெண்களை பற்றின ஒரு விஷயம். இதை வந்து இந்த ஆத்தர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பெண்களையும் அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே. அண்ட் அவங்க பேர், அவங்களோட ரியல் பேர், லொக்கேஷன் எல்லாத்தையுமே மறைச்சு அவங்க வந்து ஒரு ஃபிக்ஷனல் மாதிரி ஒரு எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் பேர் மாற்றி எழுதியிருக்காங்க. இது அந்த 3 பெண்களை பற்றின கதை தான். அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. முக்கியமாக இது வந்து 3 பெண்களோட டிசையர், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் மென், அதுதான் வந்து மெயின் கதையோட கதையோட கரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே படிக்கிறதுக்கு நிறைய இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்டு சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஒரு பொண்ணை வந்து எப்படி இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணுது, அவளோட ஃபேமிலியே வந்து அவளை எப்படி ட்ரீட் பண்ணுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓவராலாக நல்லா இருந்தது. இவங்க எழுதின அனிமல்ங்கிற இன்னொரு புக்கும் நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு நாவல் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதையும் கூடிய சீக்கிரம் படிப்பேன். ஹார்ட் லேம்ப் அப்படின்ற ஒரு புக் படித்தேன். அந்த காப்பி என்கிட்ட ஊரில் இருக்குது. அது வந்து என்னென்னா நிறைய புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு அது. அந்த ஆத்தர் வந்து கர்நாடகா அவங்க சேர்ந்தவங்க. அவங்க வந்து கர்நாடகாவில் நடக்கிற ரூரல் ஏரியாவில் முஸ்லீம் கம்யூனிட்டிஸில் நடக்கிற கதைகளை வந்து குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸாக சேர்த்து எழுதிப்பாங்க. அந்த அந்த படிக்கிறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த அந்த பேச்சு வழக்கு அது எல்லாத்துக்குமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அண்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிற நீதி அதுதான் மெயினாக. அதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. பெர்செபோலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக் மெமர், ஈரானில் நடக்கிற விஷயம். நீங்கள் நியூஸில் பெர்ஹாப்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஈரானில் வந்து என்னென்னா பெண்கள் அதாவது மக்களே பொதுவாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து பெண்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. நீங்கள் வந்து முடி தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், ஸ்கின் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கட்டுப்பாடுகளுக்கு நடுவில், அந்த கேயோஸ்க்கு நடுவில் வளர்கிற ஒரு ஆத்தர். அவங்க வந்து அந்த இதில் வளர்ந்துருக்காங்க. அவங்க வந்து அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து அவங்களே வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அந்த அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எவ்வளோ இதை தாண்டி ரிபல் பண்ணி வராங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் இப்போவும் இந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே இருக்கிற விமென்காக, அவங்களோட சேஃப்டிக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு ரொம்பவே இன்டென்ஸாக போயிட்டுருக்கு இந்த மந்த்து. அடுத்து வந்துட்டு பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்ட்டு பெரியார் அவங்க எழுதின புக்கு. இப்போ வந்து இப்போ இருக்க பெண்கள் ஆண்கள்கிட்ட, அதாவது நமக்கு வரப்போகிறவங்க இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க ஆண்கள், நம்ம சுற்றி இருக்க ஆண்கள் எவ்வளோ வந்து ப்ரோக்ரெசிவாக இருக்கணும்,
அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோமோ, அந்த மாதிரி இந்த மனுஷன் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராக்ரெசிவாக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அ இது வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அவரோட சிந்தனைகள்லாம். அ நான் படிச்சதில்ல அவரோட எழுத்துக்கள் இதெல்லாம் அந்த அளவுக்கு. கொஞ்சம் அங்கங்க இந்த சோஷியல் மீடியாலாம் அங்கங்க படிச்சது தான். அவரோட ப்ராப்பர் புக்கா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். இன்னும் நிறைய வந்து அவர் எழுதினதெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு பெண் அவளோட விடுதலை பத்தி இவர் வந்து அப்பவே யோசிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக். ரொம்ப இன்டென்ஸான புக்ஸா இவ்வளோ நேரம் அதை பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்தேன். இடையில ஒரு புக்கை நான் விட்டுட்டேன். அது வந்து யூ மேட் அ ஃபுல் ஆஃப் டெத் வித் யுவர் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அது வந்துட்டு இப்போ பேஜ் பாண்ட் அப்படிங்கிற ஒரு ரீடிங் ஆப்பில் நிறைய ரீட் அலாங் அப்புறம் வந்து நிறைய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. அப்படி அந்த ஒரு மந்தோட பிக் அதுதான் வந்து இது அந்த கார்னிவல் வைப்பாங்க இல்லையா, யூஎஸில் ஆஃப்ரிக்கோ அமெரிக்கன் ஐ மீன் சாரி அந்த கரீபியன்ஸ் அவங்கள பற்றின ஒரு 5 ஸ்டோரிஸ் கிட்ட இருந்தது. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாங்கிறதுக்காக நான் இந்த நாவலில் செலக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம வந்து ஒரு மெயின் கேரக்டர் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு அவள் வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். அவள் வந்து இனிமேல் வாழணுமாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவள் வந்து நிறைய ஆண்களை மீட் பண்ணுறான். ஆனால் யார் மேலேயும் அவளுக்கு வந்து திருப்பியும் அதாவது அவளோட கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவளுக்கு யாரையுமே காதலிக்கணும், அதை விட்டு மூவ் ஆன் ஆகணும், நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணவே மாட்டேங்குது. லைட்டாக சந்தோஷமாக இருக்கிறப்பெல்லாம் அவளுக்கு வந்து கனவு வந்துட்டு மோசமான கனவுகள். அவள் ஹஸ்பண்டுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் அதே வந்து வந்து திருப்பி அவளை வந்து சந்தோஷமாகவே இருக்க விடாமல் பண்ணுது. கடைசியில் அவள் எப்படி வந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி திருப்பியும் உயிர் பெறுறா. அதுதான் வந்து இந்த கதை. அது வந்து மேலோட்டம் படிக்கிறப்போ ஒரு ரொமான்ஸ் நாவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் மோர் தென் ரொமான்ஸ். ஒருத்தவங்க வந்து எப்படி ஒரு க்ரீஃப் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிட்டியா, அதுக்குள்ளேயுமா இப்போ தானே ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம விமனை ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா. விமன்னு வரும்போது நல்லா ஜட்ஜ் பண்ணுவோம் நம்ம. அதெல்லாம் வந்து தாண்டி நம்ம எப்படி வந்து எல்லாரையும் வந்து மதிக்கணும், எல்லார் மேலேயும் நம்ம வந்து அன்பு செலுத்தணும். இவ்வளோதான் இது வரைக்கும் நான் படித்த புக்ஸு. நீங்கள் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் படிச்சீங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான புக் இந்த மந்த் படிச்சதுலேயே அப்படின்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.